மறைந்த நடிகர் மதன் பாபு உடலுக்கு திரைத்துறையை சார்ந்த பலரும் திருவான்மியூரில் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரகுபதி. விவரங்கள் என்ன? தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகராகவும் தன்னுடைய தனித்துவமான சிரிப்பாற்றலாலும் அனைவராலும் கவரப்பட்ட நடிகர் மதன் பாபு தனது 71 வயதில் புற்றுநோய் காரணமாக உயிரிழந்துள்ளார். இவருடைய இறப்பு தமிழ் திரையுலகில் மட்டுமல்லாது அவருடைய குடும்பம், ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புற்றுநோய்க்காக ஏற்கனவே அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை அவர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. அவரது உடல் சென்னை திருவான்மியூரில் உள்ள அவரது இல்லத்தில் குடும்பத்தினர் அஞ்சலிக்காகவும் திரைத்துறை, அரசியல் துறை மற்றும் பல்வேறு துறைகளுக்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இரவு இவரது மறைவுக்கு பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் எனும் பல்வேறும் நேரிலும் சமூக வலைதளங்கள் மூலியமாகவும் இரங்கல் தெரிவித்து வருகின்ற தற்போது வரை இயக்குனர் பி. வாசு, இயக்குனர் நடிகர் சந்தான பாரதி, இயக்குனர் கே. ரவிக்குமார், இயக்குனர் கே. எஸ். சந்திரசேகர், இயக்குனர் எஸ். வி. சேகர், நடிகர் நாசர், சண்முக பாண்டியன், நிலகல் ரவி, நடிகர் தானு, நடிகர் சங்கம் சார்பாக துணைத் தலைவர் பூச்சி முருகன், அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் நேரில் வந்து தற்பொழுது அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கின்றனர். இவரது உடலானது மதியம் 1 மணி அளவில் அவருடைய முறைப்படி மதன் பாபு உடலுக்கு இறுதி சடங்கானது நடைபெற இருக்கிறது. மறைந்த நடிகர் மதன் பாபுவின் இறுதி ஊர்வலம் 2 மணிக்கு நடக்க இருப்பதாகவும் அவருடைய குடும்பத்தின் தரப்பில் நமக்கு தகவலானது தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல் 3 மணி அளவில் பெசநகரில் உள்ள மின்மயானத்தில் அவருடைய உடல் தகனம் செய்யப்பட உள்ளதாகவும் அவரது குடும்பத்தின் தரப்பில் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. இசையமைப்பாளராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினாலும் மதன் பாபு நகைச்சுவை நடிகராக தான் பல்வேறுக்கும் அறியப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மதன் பாபு ஆரம்ப காலத்தில் மதன் பாபு என்ற தன்னுடைய பெயர் வைத்திருந்த நிலையில் அவருடைய இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. மதன் பாபு கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களிலும் காமெடி நடிகராகவும் நடித்து பிரபலம் அடைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சொல்லப்போனால் 1984 இயக்குனர் பாலு மகேந்திரா இயக்கத்தில் வெளிவந்த நீங்கள் கேட்டவை என்ற திரைப்படத்தின் மூலம்தான் சினிமாவில் அறிமுகமாகி இருக்கிறார். வெள்ளித்திரையில் மட்டுமில்லாமல் சின்னத்திரை, தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் நடுவராகவும் பணிபுரிந்திருக்கிறார். இவரது உடல் இன்று 3 மணிக்கு மின்மயானத்தில் தகனம் செய்யப்படுவதாக அவருடைய குடும்பத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ரகுபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.